Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. பிரேம்க்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்து கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு எப்படி அவங்க அம்மா கவலைப்பட்டாங்க, அவங்க அண்ணன் கவலைப்பட்டான், பட்டாங்களோ இல்லையோ, ஆனால் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு நானும் கவலைப்பட்டேன். நீங்கள் எவ்வளோ மிரக்கல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு மிரக்கல் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பிரேம்ஜிக்கு கல்யாணம், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு பார்த்து தேங்க்யூ. அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு கை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது, மெஹந்தி போடுறதுலாம் பார்த்து அப்படிலாம் அவன் பேசுறதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் முகத்தில் இருந்துச்சு. நான் வந்து மலேசிய வாசுதேவன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதனுக்கு ஒரு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவோட அந்த கடைசி ஒரு 4-5 வருஷம் வந்து நல்லாடா நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு வண்டர்ஃபுல்லான கப்பல் இருக்காங்க. எஸ், வி ஹாவ் மலேசியா வாசுதேவன் அவர்களோட சன் அண்ட் டாக்டர் இன் லா மிஸ்டர் யுகேந்திரன் அண்ட் மாலினி யுகேந்திரன் அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும். ஆக்சுவலாக குழுக்குழுன்னு நியூசிலாண்டில் இருக்கும். ஐ திங்க் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நிறைய கேட்டு நடந்த ஒரு கல்யாணம் இல்லையா பிரேம்ஜி இந்து அவங்களோட கல்யாணம். ஸோ நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு? பிரேம்ஜி கல்யாணம் பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமும் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா பிரேம்க்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அவன் வந்து கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு எப்படி அவங்க அம்மா கவலைப்பட்டாங்க, அவங்க அண்ணன் கவலைப்பட்டான், பட்டாங்களோ இல்லையோ, ஆனால் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு நானும் கவலைப்பட்டேன். ஆமாம், எனக்கு வந்து பிரேம்ஜி இது ரொம்ப பிடிக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ நானே வந்து பிரேம்ஜிக்கு வந்து ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ மெசேஜ் அனுப்புவேன். ஸோ இடையில வந்து கூட அவர் ரொம்ப வெயிட் லூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவருக்குன்னு ஒரு பொண்ணு, அவருக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்தால் சம்படி வில் பி தேர் அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணோம். திருத்தணியில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே தட் ஸோ வாட் வெங்கட் பிரபு டிட் வாஸ் அந்த பாய்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ப்ரைவேட் இவெண்ட், ஒரு வெரி ஸ்மால் குரூப். அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஐ திங்க் ஒரு மேபி ஒரு 70 to 100 பீப்புள் இருந்திருப்பாங்க. அண்ட் தென் வெட்டிங் வந்து மேபி 150 இருந்திருப்பாங்க. ரொம்ப வெரி ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லா பாய்ஸ்க்கும் வந்து மேட்ச் பண்ணி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஒரு கலர், அதெல்லாம் வந்து ஒரு பிங்க் ஷேட், க்ளோஸ் பீச் கலர், ரைட்? Pastel, yeah, so like a peach color, right? And then all the friends, the close friends all had white with silver border. இதில் நான் வந்து வெங்கட் பிரபுட்ட ஒன்று கேட்கணும், அது என்ன பாய்ஸ்க்கு மட்டும் என்னதை போட்டு இந்த வேஷ்டி மேல் பாய்ஸ்னு, அப்போ அந்த ஒய்ஃப்குலாம் என்னங்க ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலாக மற்ற நிறைய ஃபீமேல்ஸ் இருக்காங்க வீட்டில், கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம். பட் அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்களுக்கும் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே பாக்கெட் கொஞ்சம் பலமாக செலவுன்னு நினைக்கிறனால சரி பட்ஜெட் வந்து வெறும் மென்னுக்கு மட்டும் வச்சுக்கலாம், சேலையில் இதை வச்சா பெருசாகிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள இருக்கு. சரி, நம்ம வந்து போனது வந்து என்கேஜ்மெண்ட் போயிருந்தோம். என்கேஜ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைரெக்டாக கல்யாணத்துக்கு போயிடலான்னு நினச்சோம். அப்புறம் யோசித்தோம், சரி காலையில் வந்து 9 மணிக்கு முகூர்த்தம்னா நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு பரவாயில்ல முன்னாடியே போயிட்டா அப்படி பிளான் பண்ணோம், சாயந்தரம் போயிடலான்னு. அப்போ சாயந்தரம் போகிறதுக்கு வந்து எல்லார்கிட்டையும் கேட்குறோம் யாராக போகிறாமோ. அப்போ அப்படி பார்த்தோன்னா சுந்தர் விஷால்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க போகிறாங்க, அப்போ நீங்கள் அவங்களோட வரீங்களா அப்படின்னோடனே சரி ஓகே டேக் லோன் பண்ணிப்போம் சொல்லிட்டு சாயந்தரம் ஒரு 3 மணி நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் கிளம்புனோம். ஆமாம், இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் போகும்போது கூட இட் வாஸ் நைஸ், த என்டையர் ஜேர்னி வாஸ் ரியலி நைஸ். ஸோ நானும் விஷாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்தது சன் டிவியில் தான் ஆரம்பித்தோம். ஸோ ராசிபலன் விஷால் உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் நிறைய பேசிட்டு கதெல்லாம் பேசிட்டு அங்கே போகும்போது என்கேஜ்மெண்ட்டில் வந்து ஐ தாட் வாஸ் ரியலி ரியலி எபிக் வாஸ் வென் சிவா செட் திருத்தணியில் நீங்கள் எவ்வளோ மிரக்கல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு மிரக்கல் பார்த்துருக்கவே மாட்டீங்க பிரேம்ஜிக்கு கல்யாணம் அப்படின்னு சிவா சொன்னார். ஆக்சுவலி when I went in, யுகி வந்து he was like family, right? Of course you are family to them. எல்லாரும் அவங்க சைடில் உள்ளவங்க எல்லாரும் யுகியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இட் வாஸ் லைக் everybody was with Yuki. நான் என்ன செஞ்சேன், நான் போய் அமைதியாக உட்காந்துட்டேன். நான் உட்காந்த பிறகு பிரேம்ஜி was in front of me and I told Premji, I said, Premji, congratulations அப்படின்னு.
அவர் திரும்பி பார்த்து தேங்க்யூ எனக்கு 45 வயசுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைலாக் வாஸ். என்ன சொன்னேன், தெரியும் பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டேன். பொண்ணோட வயசை நாங்கள் சொல்ல மாட்டோம். Yeah, and then you could see the happiness in his face and I thought அந்த பொண்ணு உள்ள வரும்போது ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். பிரேமை தான் நிறைய பிரேம் வீடியோஸ் எடுத்துருக்கும் போது பயங்கரம் வெக்கப்படுறது அப்படியே எக்ஸைட்டடாக இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து 2 பேரையும் மாற்றி எடுத்திருந்தேன் வீடியோ. அது பார்த்தா இங்கேருந்து ஒன்று கண்ணு காட்டுறது, அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து போட்டு ஹலோ அப்படி சொல்லிட்டு அப்படியே தலையை ரொம்ப அது க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எங்களோட லவ் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் வந்து டைரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் கேட்டோம். இது வந்து அவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணி லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணதுனால அது ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு லவ் வந்துருக்கு பாருங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால் வந்து அது அவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்கறதுக்கும். ஆமாம், இருவருமே வந்து முருகன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதனால தான் வந்து திருத்தணியில் வந்து கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து பிரேம் கிட்ட கேட்டேன், பிரேம் பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த வேலை பண்ணுறாங்க, ஷீஸ் அ பேங்கர், ஸோ வேலையை விட சொல்லிட்டேங்க. அவர் சார் அப்படியா அப்படின்னு. ஆமாம் பார்த்துப்பேன், அவங்கள வேலையை விட சொல்லிட்டேன், அவங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப பெருமையாலாம் பேசினார். இட் வாஸ் ரியலி க்யூட். ஐ தாட் the happiness was really it transcended. எல்லாருக்கும் அது உணர முடிஞ்சது அவங்களோட சந்தோஷம். ஆமாம், அதாவது எல்லாருமே உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. பிரேமை பார்க்கும்போது அந்த உண்மையான ஒரு சந்தோஷம் எல்லார் மனசுலேயே இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு கை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது, ஆக்சுவலாக மேக்கப் செஷன் எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. போய் மெஹந்தி போடுறதுலாம் பார்த்தோம், வா வெரி நைஸ், ஓ சூப்பர் அப்படிலாம் போய் அவன் பேசுறதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த சாமியோட மெஹந்திலாம் வராகி அம்மன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாவ் அப்படியே இருக்குது, ஃபோட்டோவில் இருக்குது. அது ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் முகத்தில் இருந்துச்சு. ஆமாம், கரெக்டு. ஸோ இப்படி அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு காதல் வந்து இப்போ வந்து அது கல்யாணமாக ஆயிடுச்சு. பட் இந்த கல்யாண ப்ராசஸ் நீங்கள் ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்திருக்குன்றப்போ நிறைய மெமரிஸ் உங்களுக்குள்ளேயே க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்லேருந்து கல்யாணத்துலேருந்து உங்களோட ஃபேவரட் மெமரி சம்திங் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனக்கு வந்து ஐ திங்க் வாட் வாஸ் மெமரபிள் ஃபார் மீ வாஸ் நிச்சயதார்த்த பத்திரிக்கையை வந்து அமர் மாமா வந்து என்ன படிக்க சொன்னாங்க. உள்ளே போனோடனே அமர் மாமா சொல், வா நானும் நீ ஒரு பாட்டு பாடும். நான் சரி மாமா எனக்கு பாட்டு வருது, உன் பேச மட்டும் தானே வரும், பாட்டு வராதுன்னு அப்படின்னாருங்க. நான் சரி ஆமாம் மாமா எனக்கு பேச மட்டும் தான் வரும் அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல அவர் வந்து அதில் கொக்கி போட்டிருக்காருன்னு. அப்போ பத்திரிக்கை படிக்கிறதுக்கு வந்து நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது நேரம் முதல்ல யுகிட்ட தான் கொடுத்தாங்க. யுகி நீ படிக்கணும்னு. ஆமாம், நான் பார்த்துட்டு ஐயோ இந்த தமிழ் நல்லா படிக்க முடியாது. பிரபுவோட வெங்கட் பிரபு, நான் பிரபுன்னு கூப்பிட்டேன், அப்புறம் ஷார்ட்கட்லேயே சொல்கிறேன். ஸோ பிரபுவோட கசின் பிரதர் அஸ்வின் இருக்கான். அவன் வந்துட்டு அண்ணா என்னண்ணா, அப்புறம் அவங்க பெரியப்பா இருந்தாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஆங்கர் வச்சுருக்கீங்க நீங்கள், அவங்கக்கிட்ட கொடுக்காம நீங்கள் என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவங்க எப்படி பேசுவாங்க தமிழ், அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மாலிகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் மாலி தான் ஃபுல்லாக நைஸ். அமர் மாமா வந்து நீ போய் படிமா அப்படின்னு சொன்னது அது ஒன்று நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து வாசுகி உங்க எல்லாருக்குமே தெரியும், வெங்கட் பிரபுவோட கசின் சிஸ்டர். ஸோ அந்த முதல்ல சீர் எடுத்துகிட்டு வரும்போதே உள்ளே வரும்போதே வாசுகி என்னை கூப்பிட்டு நீங்கள் சீர் எடுத்துகிட்டு போகணும் மாலினி பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பன்னீர் குங்குமம் சந்தனம்லாம் நான் தான் மேடைக்கு கொண்டு போனேன். அப்புறம் மேடையிலேருந்து என்னை கூப்பிட்டு அந்த சாங்கியம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் என்னை வந்து கூப்பிட்டது. இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன். இது வந்து நான் வெளியில் வரும்போது நான் சொன்னேன், இட் ஃபெல்ட் லைக் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன். இது வந்து ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கோன்ற ஒரு எண்ணமே இல்லை. யூடியூப் ஃபேன்ஸ்லாம் வேறு நிறைய இருந்தாங்கல்ல உங்களுக்கு, நிறைய பேர். ஆக்சுவலாக இப்போ முதல் சொன்னாங்கல்ல, இப்போ நான் போனோன்னே ஃபேமிலி அதுக்கப்புறமா எல்லா ஃபேமிலி இங்கே ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் மாலினி இப்போ தமிழ் பேசணும், ஐயோ எனக்கு உங்கள் தமிழ் பிடிக்கும் அப்படின்னு அதுக்கு வந்துட்டாங்க. அப்புறமா எல்லாரும் வந்து இந்த பிக் பாஸை பற்றி தான் சொன்னாங்க. அப்புறம் பிக் பாஸை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு. அப்போ அடுத்தது வருது பிக் பாஸ், அதுக்கு என்ன பேசுறதுன்னு யோசிப்போம். ஆக்சுவலாக இட் வாஸ் ஃபன். நானும் நிறைய அவங்க லைவ் மியூசிக் வச்சுருந்தாங்க, நான் பிரபு அமர் மாமா எல்லோரும் பாடினோம். கார்த்திக் பாடிச்சு, அப்புறம் கார்த்திக் ராஜா, பார்த்தி பாஸ்கர் எல்லாருமே பாடினோம். இட் வாஸ் ரியலி ஃபன். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆரியபுரம், அதாவது சென்னை 6,28,000 நீங்கள் பார்த்த அந்த கதையில் உள்ள களம் வந்து ஆக்சுவலாக ஆரியபுரம் தான். ஸோ அங்கே தான் நாங்கள்லாம் இருந்தது, இந்த கிரிக்கெட் விளையாண்டது. அந்த பசங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்தது. அப்புறம் மாலினிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் எல்லா பசங்களையும், அவங்க எப்படி பேசுகிறானுங்க, கலாய்க்கிறது, ஜாலியாக பேசுறது. இட் வாஸ் ரியலி ஃபன் ஆக்சுவலாக. நாங்கள் அப்புறம் திருத்தணிலேருந்து
கோயில் இது வந்து முடிச்சுட்டு முதல் நாள் என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் இது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து எங்களுக்கு கொண்டு போய் நாங்கள் வந்து ஒரு 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 மலையடி வாரத்தில் ஒரு ரூமில் இருந்தோம். அவங்க உள்ளே போகும்போது நினச்சோம் என்னடா ஒரு மாதிரி ஒரு இந்த பழைய பழைய படங்கள்லாம் த்ரில்லர் மூவிஸ் வரும். ஒரு 5 கப்புள்ஸ் வந்து போவாங்க, அந்த உள்ள வந்து கொலை நடக்கும், அந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த நேம் போர்டில் கீழே வந்து விழுந்து கிடந்துச்சு. அதை மறந்துட்டேன். என்னமோ ரிசார்ட் அது. என்னமோ ரிசார்ட்க்கு அது வந்து இந்த இடத்துல எதுக்கு சரி resort பரவாயில்ல, வச்சிருக்காங்க பேர் சொன்னால் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தப்பாயிடும். பட் ஆனால் பட் யா ஸோ அங்கேருந்து கிளம்பி போகிற வழியே வந்து நான் பூலாம் வாங்கிட்டு போனேன். ஆனால் எனக்கு வந்து முடி கட்டுறது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையிலேயே போயிட்டோம். மாப்பிள்ளை வராரு. மாப்பிள்ளைக்கு போய் முன்னாடி அவ்வளோ கேமரா க்ரூ. they didn't want any media people. எல்லாரும் வெளியாக்குறதுக்கு வந்து அவ்வளோ நேரம் இருந்துச்சு. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைக்கிற ஒரு எப்படி ஒரு 40-50 பேர் இருந்திருப்பாங்க கேமரா க்ரூ, மீடியா பீப்புள். முன்னாடி நடந்து போகிறாங்க, இவங்க நடக்கவே முடியல, அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமாம். அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ரொம்ப சிம்பிளாக நடந்து நம்ம வந்து திருத்தணிக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய் நமக்கு வந்து ஸ்பெஷல் தர்ஷன் கிடச்சிது. And then yeah, it was really nice. அப்புறம் வந்து photo session and then went back to the hotel for lunch. நாங்கள் வந்து லஞ்சுக்கு முன்னாடி வெளியாயிட்டோம். பிகாஸ் நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட் பேக் டு மலேசியா. ரைட். ஸோ அதனால் நாங்கள் அன்றைக்கி நைட்டு உடனே அங்கேருந்து ஒரு 12 o'clock வெளியாகி வந்து வீட்டுக்கு வந்துட்டு then we changed and we came out. ஸோ லாங் ஸ்டாரி ஷார்ட், we are very very happy for பிரேம்ஜி அண்ட் இந்து அவங்க மனைவி பேர். ஸோ நான் வந்து பிரேம்ஜிக்கு அதுக்கப்புறம் அனுப்புகிற மெசேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்துன்னு தான் அனுப்புறது. இல்லை அவனும் ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் எங்கள் குரூப்லலாம் அந்த எங்கள் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் பேசினா கூட நான் ஒய்ஃபை கூட்டு வரலாமா தான் இருக்கார் இப்போ. ஸோ இட் இஸ் நைஸ் டு சி யூனோ லைக் பிரேம் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அண்ட் அவன் வந்து இப்போது கல்யாணம் பண்ணி இருக்கிறது வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் 45 வயசில் அவருக்கு திருமணம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வந்து அந்த டீனேஜ், அந்த 15 வயது, அந்த கோயிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸோட முக்கியத்துவம் அதெல்லாம் தாண்டி இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணுன்ற ஒரு புரிதலோடு அவர் வந்து அந்த திருமணத்துக்குள்ள வந்திருக்கனால I think he will take really good care of Indu and I think it will be a beautiful marriage. Yes. So congratulations to Indu and Mr. Indu. ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. மலேசியா வாசுதேவன் சாரோட பர்த்டே வந்து இப்போ கடந்து போயிருக்கோம். எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்ன ஆச்சு? அப்பாவோட இது 80வது பிறந்த நாள். அப்பா இருந்தாங்கன்னா 80 வயசு. ஸோ அது வந்து இப்படி ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும்னு நினைக்கல. ஆக்சுவலா வந்து துபாயில வந்து பகவதி ரவின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர், அவர் வந்து அப்பாவோட பாடல்களை பாடுறவர். அப்பா மேல ரொம்ப பேஷனட்டா உள்ளவர், ரொம்ப அன்பு அதிகமா வச்சிருக்கிறாரு. அவர் ஆக்சுவலா பல வருடங்களுக்கு முன்பு வந்து அப்பா வந்து கோயம்புத்தூர்ல வந்து எதிர்பாட்டுன்னு ஒரு நிகழ்ச்சியில வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ அவரும் பாடியிருக்கிறாருங்க அப்பாவோட முன்னிலையில. ஸோ அப்பா பாடி காட்டினதுனால என்னன்னு தெரியல, அவருக்கு அப்பாவோட வாய்ஸ் தான் அவ்வளோ பிடிக்கும். ஸோ நிறைய இடங்கள்ல அவர் பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவோட வாய்ஸும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து போன வருஷம் பண்ணாங்க. ஆக்சுவலா 79th பர்த்டே வந்து அங்கே கொண்டாடினாங்க. அப்போ வந்து நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருந்தப்போ நான் சொன்னேன், அப்படி நீங்கள் அடுத்த வருஷம் நம்ம பண்ணுறது வந்து 80th பர்த்டே நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லுங்கள், நான் வேணா வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா 80th பர்த்டே கொண்டாடுறேன் சார், நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க துபாய்க்கு. அண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப நல்ல மக்கள் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்பாக்காக செய்கிறாருன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருக்காரு பகவதி ரவின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பகவதி ரவின்னு நான் போய் சொல்லிக்கிறேன். நானும் ஏற்கனவே யுகி சொன்னது மாதிரி அவர் இருந்திருந்தா 80 வயசாயிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ஹீஸ் நோ மோர். இட்ஸ் a sad occasion as well. அவரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டிலேயோ எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கொண்டாடும் போது அந்த சந்தோஷத்தை விட அந்த நினைவுகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப மாட்டோம். இப்ப நான் வந்து மலேசியா வாசுதேவன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதனுக்கு ஒரு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவருக்கு ஒரு ஃபேனா தான் இருந்தேன். மொழி 96.8 அப்படின்ற ஒரு வானொலியில அவரோட பாடல்களை இடைவிடாம 1 மணி நேரம்லாம் போடுவேன். ஏன்னா நம்ம பேசி அவரோட பாட்டோட அந்த இனிமை போயிடுமே அப்படின்ற ஒரு பயத்துல 1 மணி நேரம் இடைவிடாத பாடல்கள்லாம் நான் ஒளிபரப்பு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ரெபல் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நடக்காத விஷயங்கள். அடுத்த பாடல் இந்த திரையில இருந்து இந்த பாடகர் அப்படின்னு சொல்லி ஒளிபரப்பும் காலகட்டத்துல நான் சொல்றது அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி இடைவிடா பாடல்கள் அறிவிப்பே இல்லாம போடுறதுலாம் வந்து இட் வாஸ் சம்திங் வெரி வெரி நாவல். ஸோ அந்த மாதிரி ஒரு தீவிர ரசிகராக இருந்து
பிறகுதான் அவரோட வீட்டில் நான் வந்து மருமகளாக இணைஞ்சேன். அந்த எண்ணம் கூட அப்போ நான் வானொலியில் வேலை செய்யும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட வந்தது கிடையாது. இதுல ஒரு பிரமாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவனோட கிராண்ட்சன், என்னோட கடைசி மகன் தர்ஷன் நாராய், என்னோட ஃபாதர் இன் லாவோட பாடல் வந்து ஒரு சின்ன பல்லவி வந்து பாடினார் மேடையில. சோ அது வந்து சோ தர்ஷன் மட்டும்தான் அவங்க தாத்தாவை பார்க்கல. அவருடைய மற்ற 4 டோட்டலா அவங்களுக்கு 5 கிராண்ட் சன்ஸ். 4 பேருமே வந்து முத்தான் தான் சொல்லுவாங்க. சோ அவங்க பார்த்திருக்காங்க, பழகிருக்காங்க. தர்ஷன் மட்டும்தான் அவர் இறந்து 3 வருஷம் கழிச்சு பிறந்தவர். சோ பட் அவரால் பார்த்து அந்த ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றது வந்து அந்த ஒரு அற்புதமான ஒரு இவெண்ட்டை வந்து பகவதி ரவி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா அந்த ஈவெண்ட் வந்து நாங்க விஷுவலா பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஆனா நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்து அந்த நினைவுகளை திரும்பி கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். ஸோ 80 years ஆஃப் மலேசியா வாசுதேவன் சார் அண்ட் ஒரு டாட்டரா, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு சன்னா, ஒரு டாட்டர் இன் லாவா நிறைய நினைவுகள் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த ஒரு நாள் அப்படின்னு நினச்சி சிரிக்கிற ஏதாவது ஒரு நாள் இருக்கா? அப்பாவோட அந்த கடைசி ஒரு 4-5 வருஷம் வந்து ரொம்ப என்னோட 2 பிள்ளைங்க, பெரியவங்க 2 பேர் இருக்காங்க, விசாஷன், கிஷன். அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆக்சுவலாக வந்தாங்கன்னா அவர் வந்து வீட்டில் உட்காந்துருப்பாரு, இவங்க காலில் தூக்கி தோல் மேலே போட்டு படுத்திருப்பானுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் சொன்னால் கூட விடுப்பா பரவாயில்லப்பா அப்படின்னுவாரு. அப்புறம் வந்து அப்பப்போ நிறைய அவர் வந்து இந்த பியூட்டி பார்லர்லாம் ரொம்ப போவாருங்க. அவர் வந்து ஹேர் டை எல்லாம் பண்ணிட்டு, ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு, முடியெல்லாம் வெட்டிட்டு, ஆக்சுவலா ஹேர் டை மீசெல்லாம் டை பண்ணிட்டு வந்தாருன்னா வந்து நின்றுட்டு ஆக்சுவலா எங்களெல்லாம் பார்த்து அப்படி நின்று சிரிப்பாரு. சிரிச்ச உடனே பசங்க வந்து ஆக்சுவலா ஷூ பாலிஷ்னு சொல்லுவாங்க. கலர் வந்து பிளாக் அடிச்சதுனால ஷூ பாலிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சின்ன சின்ன மெமரிஸ் இருக்கு. ஆக்சுவலா 2 பசங்களும் வந்து கராட்டே பண்ணுவாங்க, கத்துக்கிட்டாங்க இப்போ இந்தியாவில் இருக்கும்போது. ஸோ தாத்தா பாட்டி 2 பேரும் உட்கார வச்சுட்டு எல்லாம் வந்து கராட்டே எல்லாம் ஊன்னு கத்திட்டு இருப்பாங்க, அவரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆக்சுவலா நிறைய மெமரிஸ். ஆக்சுவலி அவர் வந்து ஹிஸ் எ ஃபுடி. அவருக்கு வந்து உணவுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த மலேசியஸ் சிங்கப்பூர் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வருது. ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் பிரெக்னன்ட் வித் மை ஃபர்ஸ்ட் சன். ஸோ ஸ்கேனிங் போகணும், குழந்தை நல்லா தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. மலர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். ஓகே, தண்ணி நிறைய குடிச்சா நம்ம என்ன செய்வோம், எப்படா ஹாஸ்பிட்டல் போவோம், ஸ்கேன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து டாய்லெட். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அவர் வண்டி ஓட்டுற அன்னைக்கு வந்து யுகி ஊர்ல இல்ல. சோ அவர் வண்டி ஓட்டுன ரொம்ப ஸ்லோவா ஓட்டுவாரு. சரியா? சரி, அச்சா கொஞ்சம் வேகமா போங்க, அச்சா கொஞ்சம் வேகமா போங்க, போறோமா. ஒரு கட்டத்துல அச்சா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களா, நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். அந்த மாதிரி நாங்க வந்து பேசுறது, சிரிச்சது, கேம்ஸ் நிறைய பார்ப்போம், விளையாடுவோம், படங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய நினைவுகள் இருக்குது. அவர் படத்துல தாங்க வில்லன், நிஜ வாழ்க்கையில ரொம்ப சாது. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.